ஹலோ கைஸ், வெல்கம் டு சௌமியா டிஎன்பிஎஸ்சி. சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள், நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எந்தெந்த சோர்சஸ்லேருந்து எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதில் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற இந்த சட்டத்திலேருந்து 1935ங்கிற இந்த சட்டத்திலேருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்ன முறையெல்லாம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கூட்டாட்சி முறை அப்படிங்கிற இந்த முறையை இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க. கூட்டாட்சி முறைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி சொல்கிறது தான் இந்த கூட்டாட்சி முறைங்கிறது. ஸோ செகண்ட் ஒன் ஆளுநர் பதவி. ஸோ ஒரு மாநில நிர்வாகத்தின் தலைவரான ஆளுநரை எப்படி நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முறையையும் ஆளுநர் பதவிங்கிறதுலேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீதித்துறை. ஸோ மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையேயான ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம எங்கே போவோம், உச்சநீதிமன்றம் போவோம் இல்லையா. ஸோ அந்த உச்சநீதிமன்றம் போன்ற நீதி அமைப்புகளும் இதிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது அரசு பணியாளருக்கான தேர்வு மற்றும் நியமனங்களை நடத்தும் அமைப்பு. ஸோ இதையும் இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் அவசர கால விதிகள். ஸோ நாட்டில் அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விதிகளும் இந்த முறையிலேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 2 வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.